வெல்கம் டு Kaliru. This is me Vignesh. இப்போ வந்து பேசிக் மாடல் நம்பர் 2 இதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ட்ராயிங்கை வந்து பார்த்துடலாம். இதில் வந்து எக்ஸாக்ட் 2D டைமென்ஷன் ப்ளஸ் 3D டைமென்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ பார்ட்டிஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ அதுதான் ட்ரா பண்ண போகிறேன். அது வந்து ஃப்ரண்ட் பிளேனை பேஸ் பண்ணி. ஃப்ரண்ட் வியூவில் எனக்கு என்ன தெரியுதோ அதே தான் அப்படியே வந்து ட்ரா பண்ண போகிறேன். இதில் வந்து 2 ப்ரொஃபைல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஒன்று வந்து லைன், அனதர் ஒன்று வந்து ஆர்க். பட் இதில் வந்து நான் வெறும் லைன் ப்ரொஃபைலை மட்டும் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆர்க் ஃபார்ம் பண்ணுறேன். எப்படின்னா எண்ட் பாயிண்டில் நம்ம கொஞ்ச நேரம் இண்டிகேட் பண்ணால் போதும். வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எல்லோ கலர் இண்டிகேஷன் மாதிரி கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஆர்க் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ வெறும் பாயிண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணி டேஞ்சன்சி. இதுக்கு 2 ப்ரொஃபைல் செலக்ட் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த லைனை அந்த ஆரிஜினோட கோயின்சைட் பண்ணிடலாம். ஏன்னா பேசிக்காக ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபுல்லி டிஃபைண்டாக அந்த ப்ரொஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ என்னென்ன டைமென்ஷன்ஸ் எனக்கு தெரியுதோ அதை அப்படியே வந்து கொடுக்கலாம் ஒன்று ஒன்று. நெக்ஸ்ட் ஆர்க். இது வந்து ஒரு 12 mm ரேடியஸ். இந்த லைன் ப்ரொஃபைல் வந்து ஒரு 32 mm. இப்போ இந்த லைன் எவ்வளோ எம்எம்மோ அதே தான் வந்து எனக்கு இந்த ஆர்க்கும். இப்போ அந்த ஆர்க்கையும் அந்த லைனோட எண்ட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி வெர்டிக்கலாக கன்சிடர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஓவரால் டைமென்ஷன் ஹாரிசான்டலாக அது ஒரு 84 mm. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆரிஜினுக்கு சென்டராக இல்லை, அதனால் இந்த ஆர்க்கும் ஆரிஜின் அதோட சென்டர் பாயிண்ட் ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி வெர்டிக்கல். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து சென்டரில் வந்து ஃபார்ம் ஆகிடும் ஃபுல் பாடியே. இப்போ எல்லா டைமென்ஷன்ஸும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் போட்டாச்சு. அதை அப்படியே வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து அப்படியே சாலிடாக கன்வெர்ட் பண்ண வேண்டியதான். அது வந்து ஒரு 55 + 25 mm ஓவராலாக 80 mm டிஸ்டன்ஸில் சாலிடாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேக் ஃபேஸ் அதை சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலில் வந்து ஆல்ரெடி லென்த் 32 mm நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ வந்து அதோட வித்து தான் தேவை. அந்த ஃபஸ்ட்டு இதோட எண்ட் பாயிண்ட்டை இந்த எண்ட் பாயிண்டில் மர்ஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதோட ஹைட் அதுவும் வந்து 32 mm தான், ஆல்மோஸ்ட் ஸ்கொயர் தான். ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேம் சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து ஒரு 25 mm டிஸ்டன்ஸில். ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதோட எட்ஜ் பாயிண்ட் அந்த ஏரியாவை ஸ்மூத்தான க்ரியேட் பண்ணணும். இதுக்கு வந்து ஃபில்லட் ஆப்ஷன். இதை வந்து ஸ்கெட்ச்லேயும் கொடுக்கலாம். நான் வந்து சாலிடில் வந்து கொடுக்குறேன். எனக்கு வந்து இங்கே கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஃபேஸ் இதை சூஸ் பண்ணி ஒரு கட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ரேண்டமாக ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். டைமென்ஷன்ஸ் வந்து ஃபுல்லி டிஃபைண்டாக இல்லை, ஹாஃப் டிஃபைண்டாக தான். ரஃப்பாக ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. எனக்கு வந்து ரைட் ஹேண்டிலேருந்து ஒரு 40 mm டிஸ்டன்ஸ் இது மட்டும் தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம். க்ரியேட் ஆகிடுச்சு. இதை பேஸ் பண்ணி அப்படியே ஒரு கட்டு. அது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு த்ரூ வால். பிளைண்டுன்னு இல்லாமல் த்ரூ வால் ஆப்ஷன் யூஸ் பண்ணி த்ரூ அவுட்டாக கட் எடுக்க வேண்டியதான். க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அனதர் ப்ரொஃபைல். அது வந்து இந்த எண்ட் ஃபேஸ் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சேம் லைன் ப்ரொஃபைலை மட்டும் யூஸ் பண்ணி ஓவராலாக ஃபஸ்ட்டு என்ன ப்ரொஃபைல் இருக்கோ அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த லைன் அப்படியே வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து லைனை ட்ரா பண்ணிடுறேன். இப்போ என்ன டயக்ராமில் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலாக எல்லா இடத்துலையும் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு. அதனால் டைமென்ஷனல் வந்து ஆட் பண்ண ஒவ்வொரு ரெண்டாக அரெஸ்ட் ஆகுது. இந்த ரைட் ஹேண்ட் மட்டும் அரெஸ்ட் ஆகலை, அதை வந்து வெர்டிக்கலாக அரெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைல் அப்படியே வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ணலாம். சேம் எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் ஆப்ஷன்
எல்லாமே சிம்பிள் ப்ரொஃபைல்னால எக்ஸ்ட்ரூட் போஸ் தவிர்த்து வேறு எந்த ஆப்ஷனும் வந்து அவ்வளோ தேவைப்படாது. ஓகே, இப்போ ஒரு கட்டு. இது வந்து நம்ம ப்ரொஃபைல் வரையும் போதே கூட க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து அனதர் இந்த மாதிரி ஒரு வெளியில் வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன டைமென்ஷன், ஃபஸ்ட்டு வந்து 8 mm டாப்லேருந்து வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்டில் அதே வந்து 8 mm. இப்போ லென்த்து இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு ஓவராலாக. இப்போ இந்த ஸ்கெட்சை யூஸ் பண்ணி அப்படியே கட் பண்ண வேண்டியதான். கட் யூஸ் பண்ணும்போது பிளைண்ட் இல்லாமல் த்ரூ ஆல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக கட் எடுத்துரும். ஓகே, ஓவரால் மாடல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அஸ் ஃபார் மோர் வீடியோஸ்.